வணக்கம் நண்பர்களே. நூலிசம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். இது உங்கள் ஆதரவை எங்களுக்கு காட்டும் மிக முக்கியமான வழி. ஆமாம். இப்ப கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க வீட்டு வாசல்ல ஒரு அரசியல்வாதி வந்து நிக்கிறாரு. அவரோட ஒரு கையில உங்களுக்கு நேரடியா கொடுக்க போற 2500 ரூபாய் ரொக்க பணம் இருக்கு. ஆஹா, கேட்கவே நல்லா இருக்கே. ஆமா. ஆனா அது மட்டும் இல்ல, அவரோட மறு கையில உங்களை ஒரு அதிநவீன சயின்ஸ் ஃபிக்ஷன் உலகத்துக்கே கூட்டிட்டு போற ஒரு AI நகரத்துக்கான நீல வரைபடம், அதாவது ப்ளூ பிரிண்ட் இருக்கு. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு காம்பினேஷன் தான். கண்டிப்பா. பார்க்கவே ரொம்ப முரண்பட்டான ஒரு கலவையா இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம தகவல் அலசல்ல நாம செய்ய போறதும் இதுதான். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் இப்போ ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. ஆமா, எல்லாரும் தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்ட். இதுல சுமார் 1.5 கோடி உறுப்பினர்களை கொண்ட தமிழக வெற்றி கழகம், அதாவது DVK, அவங்களோட முதல் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதை கள யதார்த்தங்களோட ஒப்பிட்டு பார்க்க போறோம். அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் பல 1000 கோடிகள் செலவாகும் பாரம்பரிய இலவச நலத்திட்டங்கள் இருக்கு, இன்னொரு பக்கம் சிலிகான் வேலி ரேஞ்சுக்கு AI திட்டங்கள் சொல்றாங்க. கடைசியா இதையெல்லாம் தாங்க போற நம்ம மாநில கஜானாவோட நிலைமை என்ன, இதெல்லாம் பத்தி தான் விரிவா பேச போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விவாதம் தான் இது. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். சொல்லுங்க. இந்த அலசல்ல விவாதிக்கப்படுற அரசியல் கருத்துக்கள், வலதுசாரி அல்லது இடதுசாரி நிலைப்பாடுகள் எல்லாமே தரவுகள்ல உள்ளத உள்ளபடி உங்களுக்கு கடத்துறதுக்காக மட்டுமே சொல்லப்படுது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. நாங்க எந்த ஒரு அரசியல் கட்சியோட நிலைப்பாட்டையோ சித்தாந்தத்தையோ ஆதரிக்கவில்லை. இது பல்வேறு தரவுகள், ஆய்வறிக்கைகள் மற்றும் கள நிலவரங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு நடுநிலையான உரையாடல் மட்டுமே. மிகச் சரியான அறிவிப்பு. சரி, நம்ம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இந்த தேர்தல் அறிக்கையோட முதல் பகுதியை நீங்க உற்று நோக்குனீங்கன்னா, அது பெண்களையும் மாணவர்களையும் குறிவச்சு ஒரு மாபெரும் நலத்திட்ட அலைய உருவாக்குறத பார்க்க முடியுது. ஆமா, அந்த திட்டங்கள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா தான் இருக்கு. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் சொல்றாங்க. எனக்கு இதுல என்ன சந்தேகம்னா, ஆளுங்கட்சியான திமுகவும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் தங்களோட அறிக்கைகள்ல 2000 ரூபாய்ன்னு சொல்லும்போது இவங்க மட்டும் 2500 ரூபாய்ன்னு சொல்றாங்களே. இது ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்கு. ஆமா, இது பார்ப்பதற்கு ஒரு வாக்கு வங்கிக்கான ஏலம் மாதிரி, அதாவது ஒரு பிடிங் வார் மாதிரி. உங்களுக்கு தெரியலையா? ஏதோ சந்தையில அவன் 2 கொடுத்தா நான் 2 தர்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. மேலோட்டமா பார்த்தா அது ஒரு அரசியல் ஏல மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனா இதுக்கு பின்னால உள்ள உளவியல் மற்றும் பொருளாதாரவியலை இங்க கொஞ்சம் கவனிக்கணும். அப்படி என்ன உளவியல் இருக்கு இதுல? 2000 ரூபாயில இருந்து 2500 ரூபாயாக உயர்த்துறது அப்படிங்கிறது வெறும் 500 ரூபாய் வித்தியாசம் மட்டும் கிடையாது. அன்றாட கூலி வேலைக்கு செல்லும் ஒரு குடும்ப தலைவியோட பார்வையில இந்த 500 ரூபாய் அப்படிங்கிறது அவங்களுடைய மாத மளிகை பட்டியல்ல உள்ள ஒரு முக்கிய பற்றாக்குறையை தீர்க்கும் ஒரு பெரிய தொகை. ஓ, அந்த ஒரு வார காய்கறி செலவாது பாத்துக்கோன்னு சொல்றீங்க. கரெக்ட். பணவீக்கம் கடுமையாக உயர்ந்துள்ள இந்த காலகட்டத்துல தங்களை ஒரு மாற்று சக்தியா நிலைநிறுத்திக் கொள்ள விரும்பும் ஒரு புதிய கட்சி ஏற்கனவே உள்ள கட்சிகளை விட ஒருபடி மேலே சென்று சிந்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அதுவும் ஒரு வகையில அரசியல் வியூகம் தான். ஆமா, அதோட ஏழை பெண்களின் திருமணத்துக்கு 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டுப்புடவை வழங்கும் திட்டம், பெண்கள் சுய உதவிக் குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் போன்றவையும் இதுல அடங்கும். இந்த வட்டியில்லா கடன் நல்ல விஷயமா படுதே. ரொம்ப நல்ல விஷயம். இந்த வட்டியில்லா கடன் அப்படிங்கிறது கிராமப்புற பெண்கள் சிறு தொழில்கள் தொடங்கி தங்களது சொந்த காலில் நிற்பதற்கான ஒரு மிகப்பெரிய பொருளாதார கருவியா செயல்படும். நீங்க சொல்றது புரியுது. ஆனா பெண்களை தாண்டி அவங்க மாணவர்களையும் இளைஞர்களையும் ஈர்க்க வச்சிருக்க திட்டங்கள் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்களின் தாயார்களுக்கு ஆண்டுக்கு 15000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும்னு ஒரு அறிவிப்பு இருக்கு. எனக்கு இதுல ஒரு கேள்வி. மாணவன் பள்ளிக்கு செல்றதுக்கு எதற்காக தாயின் கையில பணத்தை கொடுக்கணும்? இது எப்படி வேலை செய்யும்? இது ஒரு நல்ல கேள்வி. உலகளாவிய அளவில கல்வியலாளர்கள் நிபந்தனைக்கு உட்பட்ட பணப்பரிமாற்றம், அதாவது கண்டிஷனல் கேஷ் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்துவாங்க. ஓ, இது ஏற்கனவே உலகம் முழுக்க இருக்கிற ஒரு மாடல் தானா? ஆமா, ஒரு மாணவனோட கையில பணத்தை கொடுப்பதையோ அல்லது தந்தையின் கையில கொடுப்பதையும் விட தாயின் கையில அந்த நிதியை கொடுக்கும்போது அது அந்த மாணவனின் கல்விக்கும் குடும்பத்தின் ஊட்டச்சத்து மேம்பாட்டிற்கும் நேரடியாக செலவிடப்படுகிறது என்று பல ஆய்வுகள் உறுதியா கூறுது.
அது யதார்த்தமான உண்மைதான். அம்மாக்கள் எப்பவுமே குழந்தைங்களுக்கு தான் முதல்ல செலவு பண்ணுவாங்க. கண்டிப்பா. குடும்ப வறுமை காரணமா ஒரு குழந்தைய பள்ளிக்கு அனுப்பாம வேலைக்கு அனுப்புற நிலைய இந்த 15,000 ரூபாய் தடுத்து நிறுத்தும். இது மாணவர்களோட இடைநிற்றல, அதாவது டிராப் அவுட் ரேட்டை பெருமளவு குறைக்கும் ஒரு நுட்பமான இயந்திர முறையா செயல்படும். ஓ, அந்த கோணத்துல பார்த்தா இது ரொம்ப தர்க்கரீதியா இருக்கு. கல்விக்கு இத தவிர காமராஜர் பேர்ல 100 நவீன உறைவிட பள்ளிகள், அதாவது ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, உயர்கல்விக்கு 20 லட்சம் ரூபாய் வரை கல்வி கடன் வழங்கப்படும்னு வேற சொல்லியிருக்காங்க. அது மட்டுமா, ஏஐ தொழில்நுட்பம் மூலம் இலவச போட்டித் தேர்வு பயிற்சிகள் வழங்கப்படும்ங்கிற வாக்குறுதியும் இருக்கு. அத்தோட நிக்காம பொதுநல திட்டங்களா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம், ஆண்டுக்கு 6 இலவச எல்பிஜி சமையல் எரிவாயு சிலிண்டர்கள்னு அடுக்கிக் கொண்டே போறாங்க. ஆமா, பட்டியல் பெருசாதான் இருக்கு. இவ்ளோ திட்டங்கள் அறிவிக்கும்போது இது சமூக நீதியா அல்லது வெறும் இலவச அரசியலா அப்படிங்கிற கேள்வி தவிர்க்க முடியாததாகிவிடுது. அரசியல் விமர்சகர்கள் பலரும் இதே கேள்வியை தான் முன்வைக்கிறாங்க. இத ஒரு மிகப்பெரிய இலவசங்களின் போர், அதாவது வெல்ஃபேர் வார் அப்படின்னே கூறலாம். டிவிகே தரப்புல இதுக்கு என்ன விளக்கம் தர்றாங்க? டிவிகே தங்களை ஒரு மதச்சார்பற்ற சமூக நீதி கட்சியா முன்னிறுத்துறாங்க. அதாவது அவங்க அந்த திட்டங்களை வெறும் இலவசங்களாக காட்டாமல் பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அடித்தட்டு மக்களுக்கான அடிப்படை பொருளாதார பாதுகாப்புன்னு வாதிடுறாங்க. பேஸ்லைன் சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். ஒரு அரசு தன் குடிமக்களின் பசியை போக்கி கல்வியை உறுதி செய்ய வேண்டியது அதன் கடமை அப்படிங்கிறது தான் அவங்க வாதம். ஆனா விமர்சகர்கள் இதை எப்படி பார்க்கறாங்க? மாநிலத்தோட நீண்டகால கட்டமைப்பு வளர்ச்சியை பற்றி பேசாம உடனடியாக மக்களின் வாக்குகளை பெற முனையும் ஒரு தற்காலிக பணப்பட்டுவாடா உத்தியாகவே இது விமர்சகர்களால் பார்க்கப்படுது. நீங்க கூறுவது சரிதான். அதனாலதான் இந்த இலவசங்கள் என்ற வட்டத்தை தாண்டி அவங்க எதிர்காலத்தை நோக்கி வைக்கும் தொழில்நுட்ப பார்வைய நாம உற்று நோக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா. அந்த ஏஐ திட்டங்கள் ரொம்ப புதுசு. வெறும் பணத்தை மட்டும் வீசல, ஒரு மாபெரும் தொழில்நுட்ப புரட்சியையே, குறிப்பா செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஒரு எதிர்காலத்தையே அவங்க அறிக்கையில முன்வைக்கிறாங்க. 2036க்குள் தமிழ்நாட்டை $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரமாக மாற்றுவதற்கான இலக்க பற்றி பேசுறாங்க. அது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இலக்கு. இதுக்கு ஒரு தனி செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம், அதாவது ஏஐ மினிஸ்ட்ரி உருவாக்கப்படும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஹாலிவுட் படங்களை மிஞ்சும் அளவுக்கு இருக்கு. நிஜமாவே ஒரு சாதாரண சாமானியனுக்கு இந்த ஏஐ அமைச்சகம் என்ன செஞ்சிட போகுது? இதுக்கு நாம கவர்னன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் ஏஐ கவர்னன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ரெண்டும் வேற வேறையா? பெரிய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நாம ஒரு சாதி சான்றிதழோ வருமான சான்றிதழோ வாங்கணும்னா இணையதளத்துல விண்ணப்பித்து விட்டு அது எந்த அதிகாரியோட மேசையில இருக்குன்னு தெரியாம நாட்கணக்குல காத்திருக்கணும். ஆமா, பல மாசங்கள் கூட ஆகும் சில நேரத்துல. ஆனா ஏஐ அமைச்சகம் என்ன செய்ய போகுதுன்னா, இந்த அரசு சேவைகளை ஏஐ உதவியுடன் மக்களோட வீட்டு வாசலுக்கே கொண்டு செல்ல போகுது. வீட்டு வாசலுக்கா? அது எப்படி சாத்தியம்? இப்போ ஒரு குழந்தை பிறந்தா மருத்துவமனையின் தரவுத்தளம் நேரடியாக அரசின் தரவுத்தளத்தோடு இணைந்து அந்த ஏஐ சிஸ்டமே தானாகவே பிறப்புச் சான்றிதழை உருவாக்கி உங்க வீட்டுக்கு அனுப்பிவிடும். இங்கு எந்த ஒரு மனித இடையீடும் இருக்காது. அப்போ இடைத்தரகர்கள் வேலைக்கே இங்க இடம் இல்லையா? அதுதான் உண்மையான மாற்றம். சான்றிதழ்கள் வழங்குவதற்கு சட்டப்பூர்வமான காலக்கெடு நிர்ணயிப்பது, அதை மீறினால் அந்த அமைப்பே நேரடியாக பொறுப்பேற்பது என்ற நிலையை உருவாக்கும்போது கீழ்த்தட்டில் நடக்கும் ஊழல், லஞ்சம் மற்றும் அதிகார வர்க்க தாமதங்கள் முற்றிலுமாக குறைக்கப்படும் என்பதுதான் இந்த தொழில்நுட்பத்தின் மையக் கருத்து. கொஞ்சம் பொறுங்க. டிஜிட்டல் ஆளுமை கேட்கறதுக்கு மிகவும் அருமையா இருக்கு. இதெல்லாம் நடக்கும்னு கற்பனை செஞ்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. ஆனா கொஞ்சம் கழையலாத்தத்தை பார்ப்போம். சொல்லுங்க. நீங்க ஒரு கிராமத்திற்கு சென்றால் இன்னும் முழுமையான 4G இணைய வசதியே பல இடங்கள்ல இல்ல. ஸ்மார்ட் போன் என்றால் என்னவென்றே தெரியாத, அதை பயன்படுத்த தெரியாத முதியவர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. அது மறுக்க முடியாத உண்மைதான். அடிப்படை இணைய வசதிகளே முழுமையாக சென்றடையாத கிராமப்புறங்கள்ல இந்த ஏஐ அரசு சேவைகள் எந்த அளவுக்கு சாத்தியம்? இது நிஜத்திற்கு ஒத்துவராத ஒரு ஹைடெக் கற்பனை போல தெரியவில்லையா? உங்களுடைய வாதத்தை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது சென்னையில இருப்பதைப் போல சின்ன சேலத்திலோ அல்லது ஒரு குக்கிராமத்திலோ இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. அப்போ இந்த ஏஐ திட்டங்கள் அவங்களுக்கு எப்படி பயன்படும்? அவங்க சொல்ற ஏஐ பல்கலைக்கழகம், ஏஐ நகரங்கள் அமைப்பது போன்றவை பெரிய பன்னாட்டு நிறுவனங்களையும் உலகளாவிய முதலீட்டாளர்களையும் ஈர்த்து பல்லாயிரக்கணக்கான மென்பொருள் வேலைவாய்ப்புகளை உருவாக்கலாம். வேலைவாய்ப்புக்கு ஓகே, ஆனா சாமானிய மக்களோட நிலை?
நீங்க கேட்டது போல ஸ்மார்ட் போன் இல்லாத ஒரு முதியவருக்கு இந்த தொழில்நுட்பம் எப்படி நேரடியாக பயன்படும் என்ற ஒரு மிகப்பெரிய இடைவெளி, அதாவது டிஜிட்டல் டிவைட் இருக்கவே செய்யுது. அந்த இடைவெளியை நிரப்புவதற்கான களப்பணிகளை அந்த புதிய ஏஐ அமைச்சகம் எப்படி செய்யப் போகிறது என்பதுதான் அவர்களுக்கான மிகப்பெரிய சவால். மிகச் சரியாக சொன்னீங்க. கிராமப்புறங்கள் என்றதும் நம் நினைவுக்கு வர்றது விவசாயம்தான். இந்த ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் அவர்களின் அதிரடி வாக்குறுதிகள் உண்மையில களத்துல போராடும் விவசாயிகளுக்கு எப்படி உதவும்னு பாப்போம். விவசாயிகளோட நிலைமை இப்போ ரொம்பவே சவாலா இருக்கு. ஆமா, நம்மிடம் உள்ள யூடியூப் செய்திகள் மற்றும் களத்தரவுகளை அலசும்போது விழுப்புரம் மாவட்டத்துல விவசாயிகளின், குறிப்பா கரும்பு விவசாயிகளின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கு இல்லையா? ஆமாம், விழுப்புரம் மாவட்டத்தின் தற்போதைய தரவுகளை பார்த்தா நிலைமை மிகவும் அதிர்ச்சியளிக்குது. கரும்பு சாகுபடி அங்கு சுமார் 50% வரை குறைந்து விட்டதாக தகவல்கள் தெரிவிக்குது. 50%? அது ரொம்ப பெரிய சரிவாச்சே. ஒரு காலத்துல தமிழ்நாட்டின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு அழைக்கப்பட்ட மாவட்டம் அது. இன்னைக்கு அந்த விவசாயிகள் சந்திக்கும் சவால்கள் ஏராளம். என்ன சவால்கள்னு பார்த்தா, ஒரு பக்கம் உரத்தின் விலை கடுமையா உயர்ந்துடுச்சு, ஆட்கள் கூலி உயர்வு இன்னொரு பக்கம். இதை விட காடுகளிலிருந்து கூட்டமாக வரும் காட்டுப்பன்றிகள் பல மாத உழைப்பை ஒரே இரவில் அழித்து விடுகிறன. அந்த காட்டுப்பன்றி கொள்ளை பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துது. எல்லாவற்றையும் தாண்டி பயிரை விளைவித்து ஆலைக்கு கொண்டு சென்றால் அங்கு நடக்கும் அரசியலே வேற. தனியார் சர்க்கரை ஆலைகள் விவசாயிகளுக்கு சரியான விலையை தருவதில்ல. ஆமா, பல மாதங்களாக கோடிக்கணக்குல பாக்கி வச்சிருக்காங்க. தேர்தல் நெருங்குதுன்றதும் அரசு அழுத்தம் கொடுத்தால் மட்டுமே நிலுவைத் தொகையை வழங்குவதாக விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த நிலைமையில டிவிகேவோட தேர்தல் அறிக்கை இவங்களுக்கு என்ன தீர்வை முன்வைக்குது? இந்த விளிம்பு நிலை விவசாயிகளுக்காக பல முக்கிய வாக்குறுதிகளை டிவிக்கு அளித்துள்ளது. முதலாவதா 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் கொண்ட விவசாயிகளுக்கு முழுமையான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓ, 5 ஏக்கருக்கு மேல இருந்தா? 5 ஏக்கருக்கும் மேல் நிலமுள்ள விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி. இரண்டாவதாக மிக முக்கியமான ஒன்று, குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதாவது எம்எஸ்பி. எம்எஸ்பி விலையில என்ன மாற்றம் கொண்டு வராங்க? கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயும், நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 ரூபாயும் வழங்கப்படும் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு விவசாய தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம், இந்த எம்எஸ்பி அல்லது குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது எல்லா தேர்தல்லையும் கேட்கும் ஒரு வார்த்தை தான். நெல்லுக்கும் கரும்புக்குமான இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைய மற்ற பிரதான கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கைகள்ல கிட்டத்தட்ட இதே அளவுதான் சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். அப்புறம் இத செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல் என்ன? எம்எஸ்பி என்பது விவசாயிகளுக்கான ஒரு பாதுகாப்பு வலை. சந்தையில விலை அதலபாதாளத்திற்கு செறிந்தாலும் அரசு இந்த தொகையை கொடுத்து விவசாயிகளிடமிருந்து விளைபொருட்களை கொள்முதல் செய்து கொள்ளும். இது விவசாயிகளை நஷ்டத்திலிருந்து காப்பாத்துமா? கண்டிப்பா. இது விவசாயிகள் கடனாளியாகி தற்கொலை செய்வதை தடுக்கும் ஒரு மிக முக்கியமான பொருளாதார கருவி. ஆனா அரசு சொல்ற இந்த விலையை தனியார் சர்க்கரை ஆலைகள் தர மறுப்பதுதான் களத்தில் உள்ள பெரும் சிக்கல். இதை எப்படி சமாளிப்பது என்பதில்தான் ஆட்சியாளர்களின் நிர்வாகத்திறன் இருக்கு. சரி, இங்கதான் நான் முந்தைய பகுதியை இணைக்க விரும்புறேன். நாம இவ்ளோ நேரம் பேசின அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை இந்த விவசாய பிரச்சனையோட இணைத்து பார்த்தால் ஏதாவது நிரந்தர தீர்வு கிடைக்குதா? ஏஐ காட்டுப்பன்றிகளை விரட்டுமா என்ன? காட்டுப்பன்றிகளை ஏஐ நேரடியாக விரட்டாது என்றாலும் விவசாயத்தில் ஏஐ செய்யக்கூடிய மாயாஜாலங்கள் நிறைய இருக்கு. மகாராஷ்டிராவின் பாராமதி என்ற பகுதியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். அங்க விவசாயத்துல பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, அங்க விவசாயத்துல ஏஐ தொழில்நுட்பத்தை மிக சிறப்பா பயன்படுத்துறாங்க. அது எப்படி வேலை செய்யுதுன்னா, வயல்கள்ல ஐஓடி சென்சார்கள் வைக்கப்பட்டிருக்கும். சென்சார்களா? அது என்ன பண்ணும்? அவை மண்ணின் ஈரப்பதம், சத்துக்கள் போன்றவற்றை கண்காணிக்கும். செயற்கைக்கோள் தரவுகளை வச்சு வானிலை மாற்றங்களை முன்கூட்டியே கணித்து எந்த பூச்சி தாக்குதல் எப்போது வரும் என்பதை ஏஐ விவசாயியின் செல்போனுக்கு எஸ்எம்எஸ் மூலம் முன்னறிவிப்பாக வழங்கிடும். அடடே, அப்போ பூச்சி வர்றதுக்கு முன்னாடியே அலர்ட் வந்துருமா? கரெக்ட். இதனால தேவையில்லாமல் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிப்பது குறைந்து விவசாயிகளின் செலவு 20 முதல் 30% வரை மிச்சமாகுது. விளைச்சலும் அதிகரிக்குது. இது உண்மையிலேயே விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்தான். தமிழ்நாட்டு விவசாயிகளும் எதிர்பார்க்கிற நவீன மாடல் இதுதான். டிவிகே அமைப்பதாக கூறும் ஏஐ அமைச்சகம் வெறும் சான்றிதழ்கள் வழங்குவதோடு நின்றுவிடாமல் பாராமதி போன்ற அதிநவீன விவசாய தொழில்நுட்பங்களை கிராமங்களுக்கு கொண்டு சேர்த்தால் அது விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளின் கள யதார்த்த பிரச்சினைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த நிரந்தர தீர்வாக அமையும்.
திட்டங்களும் விவசாய தொழில்நுட்ப பார்வையும் கேட்பதற்கு பிரமாதமா இருக்கு. ஆனா எல்லாவற்றையும் சுற்றிவிட்டு மீண்டும் நாம ஆரம்ப புள்ளிக்கு வர வேண்டியிருக்கு. என்ன புள்ளி அது? பொருளாதாரமா? எக்ஸாக்ட்லி. இதற்கான பணம் எங்கிருந்து வரும்? இதுதான் எல்லார் மனதிலும் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி. பொருளாதார சாத்தியக்கூறுகள் பற்றி பார்ப்போம். இதுதான் இந்த தேர்தல் அறிக்கையின் மீதான மிகப்பெரிய விமர்சனமே. பொருளாதார நிபுணர்கள் இந்த அறிக்கையை வச்சு மிக கடுமையான கேள்விகளை எழுப்புறாங்க. நம்ம மாநிலத்தோட தற்போதைய கடன் நிலைமை என்னவா இருக்கு? நம்மிடமுள்ள தரவுகளின்படி பிப்ரவரி 2026 நிலவரப்படி தமிழ்நாட்டின் கடன் தொகை சுமார் 10.71 லட்சம் கோடியாக உயரக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது சாதாரண தொகை அல்ல. ஆத்தி, இது மிகப்பெரிய தொகையாச்சே. ஆமா, மாநில அரசு தான் ஈட்டும் வருவாயில ஒரு மிகப்பெரிய பகுதியை இந்த கடனுக்கான வட்டியை அடைக்கவே செலவிட வேண்டியிருக்கும். அப்படியென்றால் நீங்க கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம், ஆண்டுக்கு 6 இலவச LPG சிலிண்டர்கள், பல கோடி பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய், விவசாயிகளுக்கு பலாயிரம் கோடி கடன் தள்ளுபடி, மாணவர்களுக்கு 20 லட்சம் கல்வி கடன். இதை பட்டியலிடும் போதே தலை சுத்துதே. இதற்கெல்லாம் பல லட்சம் கோடிகள் செலவாகுமே. ஏற்கனவே அரசுக்கு வரும் GST பங்கும் மதுபான விற்பனை மூலம் வரும் கலால் வரியும் மாநிலத்தை ஓட்டுவதற்கு போதாமல் இருக்கு. புதிய வருவாயை பெருக்குவதற்கான தெளிவான பொருளாதார திட்டங்கள் எதையும் இந்த அறிக்கை உறுதியாக முன்வைக்கவில்லை என்று பலரும் கருதுறாங்க அல்லவா? ஆமா, அதுதான் நிதர்சனம். 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற பிரம்மாண்ட இலக்கு இருந்தாலும் அதற்கான தொழிற்சாலைகளையும் முதலீடுகளையும் ஈர்க்க பல ஆண்டுகள் ஆகும். அதுவரைக்கும் இந்த இலவசங்களை எப்படி தாங்குவாங்க? அதுவரை இந்த பிரம்மாண்டமான இலவசங்களை சமாளிக்க பணம் எங்கிருந்து வரும்? வரிகளை உயர்த்தினால் மக்கள் அதிருப்தி அடைவார்கள். புதிதாக கடன் வாங்கினால் மாநிலம் திவாலாகும் நிலைக்கு தள்ளப்படும். இதை நான் எளிதா புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் சொல்றேன். இது பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே லிமிட் முடிந்து போன, வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போடும் ஒரு கிரெடிட் கார்டை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஆடம்பர பொருளான ஒரு ஹோம் தியேட்டரை EMIல வாங்குறது போல்லியா? அசல் கட்டவே வழி இல்லாத போது அடுத்த மாத EMIக்கு எங்கே போவது? ரொம்ப அருமையான உதாரணம். நிலைமை கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு. பொருளாதார சவால்கள் ஒரு புறம் இருக்க, அவர்களுக்குள்ள அரசியல் மற்றும் கட்டமைப்பு சவால்களும் சாதாரணமானவை அல்ல. ஆமா, தனியா நிக்கிறேன்னு வேற சொல்லிட்டாங்க. TVK என்ற புதிய கட்சி எந்த ஒரு பெரிய கூட்டணியும் இல்லாமல் தனியாக 234 தொகுதிகளிலும் போட்டியிடுது. இது அரசியல் ரீதியா ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரித்து மறைமுகமாக அவர்களுக்கே சாதகமாக முடிய வாய்ப்புள்ளது என்று பல மூத்த அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க. அது மட்டும் இல்லாம களத்துல பூத் கமிட்டி மாதிரி விஷயங்களும் இருக்குமே. கண்டிப்பா. ஒரு மாநிலம் முழுவதும் சுமார் 70,000 வாக்குச்சாவடிகள், அதாவது பூத் கமிட்டிஸ் இருக்கு. ஒரு புதிய கட்சி திமுக, அதிமுக போன்ற பல தசாப்த கால கட்டமைப்பை கொண்ட ஆளுமைகளை எதிர்த்து தன்னுடைய இந்த தொழில்நுட்ப அறிக்கையை எப்படி ஒவ்வொரு வீட்டின் கதவையும் தட்டி கொண்டு சேர்க்கப் போகுது என்பது ஒரு பிரம்மாண்டமான களச்சாவாலாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியின் வேட்பாளர்கள் பற்றிய ஒரு தரவு எனக்கு மிகவும் முரணாக தோணுது. ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம், அதாவது ADR என்ற ஒரு சுயாதீன அமைப்பு வெளியிட்ட தரவின்படி TVK நிறுத்தியுள்ள வேட்பாளர்களில் சுமார் 18.6% பேர் மீது குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தகவல் வந்திருக்கு. இது ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தரவு. ஒரு பக்கம் ஊழலற்ற வெளிப்படையான AI மூலம் இயக்கப்படும் ஒரு நேர்மையான ஆட்சி என்று தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி அளிக்கிறாங்க. ஆனா மறுபக்கம் குற்றப் பின்னணி கொண்டவர்களை வேட்பாளர்களாக நிறுத்துறாங்க. இது அவங்க சொல்ற அந்த புதிய அரசியல் மாற்றத்திற்கு ஒரு நேர்முரணாக தெரியவில்லையா? நீங்க சுட்டிக்காட்டும் அந்த முரண்பாடு முற்றிலும் உண்மையானது. ஒரு காகிதத்தில் அல்லது தேர்தல் அறிக்கையில ஒரு இலட்சியவாத உலகத்தை படைப்பது எளிது. பிராக்டிகலா அது கஷ்டம்னு சொல்றீங்க. ஆமா, நடைமுறை அரசியல்ல தேர்தல் களத்தில் இறங்கி வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்றால் பலம் பொருந்திய உள்ளூர் செல்வாக்கு உள்ள வேட்பாளர்களை நிறுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு புதிய கட்சிகளும் தள்ளப்படுகின்றன என்பதைத்தான் இந்த ATR அறிக்கை காட்டுது. இது மக்கள் கிட்ட பெரிய சந்தேகத்தை உருவாக்குமே. நிச்சயமா. இது அவர்களுடைய ஊழலற்ற ஆட்சி என்ற வாக்குறுதியின் நம்பகத்தன்மையின் மீது பெரிய கேள்வி எழுப்புது. மிகவும் ஆழமான ஒரு அலசலை நாம இன்னைக்கு மேற்கொண்டிருக்கோம். பல தகவல்கள், பல கோணங்கள், இந்த எல்லா தரவுகளையும் ஒன்றாக இணைத்து பார்க்கும்போது நீங்க இறுதியாக என்ன நினைக்கிறீங்க? நான் உங்களை ஒரு புதிய கோணத்துல சிந்திக்க அழைக்கிறேன். இந்த 2026 தேர்தல்ல யார் வெற்றி பெறுகிறார்கள், யார் வாக்குகளை பிரிக்கிறார்கள் என்பதை தாண்டி ஒரு மிக முக்கியமான புதிய விவாதத்தை TVK தொடங்கி வைத்துள்ளது. அது என்ன புது விவாதம்?
இத்தனை காலமாக தமிழ்நாட்டில் இருந்த பாரம்பரியமான திராவிட இலவச நலத்திட்டங்கள், அதாவது வெறும் இலவச அரிசி, இலவச டிவி என்று இருந்த காலகட்டம் முடிந்துவிட்டது. இனிவரும் காலங்களில் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த நலத்திட்டங்களை 21ஆம் நூற்றாண்டின் நவீன தொழில்நுட்பங்களோடு இணைத்துதான் முன்னெடுக்கணும். குறிப்பா ஏஐ மாதிரி விஷயங்களோடன்னு சொல்றீங்க. தரவுகள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் ஆளுமை ஆகியோடு இணைந்துதான் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய கட்டாயத்தை, அரசியல் கட்சிகளுக்கிடையிலான ஒரு புதிய போட்டியை இந்த தேர்தல் அறிக்கை உருவாக்கி உள்ளதா? இதை நீங்க தீவிரமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்திக்க வேண்டிய அருமையான கேள்வி. இந்த தேர்தல் அறிக்கை வெறும் காகிதத்தில் உள்ள வாக்குறுதிகளாக மறையப் போகிறதா, அல்லது தமிழ்நாட்டின் அரசியல் விவாதங்களில் ஒரு புதிய தொழில்நுட்ப அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளதா என்பதற்கான விடையை காலமும் வாக்காளர்களும் தான் சொல்ல வேண்டும். வணக்கம் நண்பர்களே, நூலிசம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப், லைக், காமெண்ட் அண்ட் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். இது உங்கள் ஆதரவை எங்களுக்கு காட்டும் மிக முக்கியமான வழி. மீண்டும் ஒரு சிறப்பான, ஆழமான தகவல் அலசலில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.